அடிப்படையாக இருக்கக்கூடிய இந்த பேரன்பு கொண்ட இந்த சமுதாயத்தில் எந்த இன மொழி இந்த கடந்து வாழக்கூடிய ஒற்றுமையுள்ள இந்த மனிதர்களை, இந்த மக்களை பிரித்தாளக்கூடிய சக்திகளுக்கு நம்ம பாடம் புகட்ட வேண்டும். ஏன்னா இங்கே நாங்கள் தான் எல்லாத்துக்கும் காவலாக இருக்கோங்கிற ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டு அதன் வாயிலாக பிரிவினையை ஏற்படுத்தி சமூகத்தில் மிகப்பெரிய கசப்பான சம்பவங்களின் வாயிலாக மக்களுக்குள்ள மிகப்பெரிய வெறுப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய பிரச்சாரங்களை இந்த அரசியல் கட்சி முன்னெடுத்து செல்கிறது என்பதை நாம் கண்கூடாக பார்க்குறோம். இந்த 5 ஆண்டுகளில் மக்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகளும் மன அழுத்தங்களும் பிரிவினைவாத வார்த்தைகளும் ரொம்ப அதிகமாக இருக்கிறத நம்ம கண்கூடாக பார்க்குறோம். இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னா நிச்சயமாக வரும் தேர்தலில் உங்கள் வாக்கு ஜனநாயக முறைப்படி நல்லாட்சியை மலர வேண்டும் என்பதற்காக நீங்கள் அளிக்கக்கூடிய உன்னதமான வாக்காக இருக்கணும். நிச்சயமாக உங்களுடைய தேர்வு நம்மளுடைய அமைதியும் ஒற்றுமையும் இந்த நாட்டினுடைய இறையாண்மையும் காக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். இந்த மண் தர்மத்தின் மண்ணுங்க, தமிழ் மண். அதனால் நாங்கள் ஒன்று கூடி வாழக்கூடிய மக்களை எந்த சக்தியாலையும் பிரித்தாள முடியாது. உங்கள் சுயலாபத்திற்காக, குடும்ப லாபத்திற்காக அரசியல் செய்யக்கூடியவர்களுடைய முகத்திரை 2026 கிழித்தெறியப்படும். ஜனநாயகம் வெல்லும், மக்கள் ஒற்றுமை ஓங்கும்.